ஹலோ எவ்ரிவன். அப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் செஷன் ஆஃப் பிஒய்க்யூ டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்துட்டு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸோட பிஒய்க்யூ டிஸ்கஷனை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதில் இது வந்துட்டு நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்றத பற்றி சோசியலிசம், மார்க்சிசம், ஃபெமினிசம், எக்காலஜிசம், அப்புறம் லிபரலிசம் இதெல்லாம் வந்துட்டு பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ்னு சொல்லப்படுது. அப்போ அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பிஒய்க்யூஸ் பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டண்டான பிஒய்க்யூஸ்ல இருந்து பார்க்கும்போது அது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் அதர் ஸ்டேட் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுல மேஜரா ஃபோக்கஸ் பண்ண ஏரியாஸ் எதுலான்னு பார்த்தா ஒன்று சோசியலிசம், இன்னொன்று மார்க்சிசம் அண்ட் ஃபெமினிசம். ஸோ எல்லாமே ஒரே பிஒய்க்யூ செஷன்ல கவர் பண்ணதுன்னா நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மூணு ட்ரெடிஷன்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அது என்ன மாதிரி இன்டர்பிரிட் பண்ணி கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் நம்ம அதுல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுலாம் இதில் பார்க்கலாம். ஸோ டிஸ்கஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் நோட்டீஸ். ப்ரொஃபஸர் அகாடமில இருந்து எப்போ சொல்ற போல ஒரு ஜென்ரல் பேப்பர் 1 கிராஷ் கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் அண்ட் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்துட்டு அதை பார்த்துட்டு எல்லா டீடைல்ஸும் எடுத்துக்கலாம். போத் லைவ் செஷன் தான், ஆனால் உங்களுக்கு வந்து லைவ் செஷன் அட்டன் பண்ண முடியாது, ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கும். ஸோ அதோட ஃபீ, கோர்ஸ் டீடைல்ஸ், பேட்ச் டைமிங்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டீடைல்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்போம். So back to the topic. So first question in the PYQ discussion, the book Feminism Mystique is written by. இது வந்து மகாராஷ்டிரா செட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இது ஃபெமினிசம் தியரியை பேஸ் பண்ணி இருக்கிறது. அதாவது ஃபெமினிசம் அப்படின்ற தியரியில ப்ராமினென்டான 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்கு. இப்போ அதுல ப்ராமினென்டான பல ஃபெமினிஸ்டுகள் இருக்காங்க. பெட்டி ஃப்ரீடன், கேட் மில்லட், அப்புறம் எமா கோல்ட்மன், இவங்க எல்லாருமே ஃபேமஸான ஃபெமினிஸ்ட் தான். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஃபெமினிசம் அப்படின்றது அவங்களுடைய சோசியல் கண்டிஷன்ஸ் பிரகாரம் அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு ஒரு சமூகத்துல எந்த விதமான ஃப்ரீடம் தேவை, அதை வந்துட்டு எப்படி அடையலாம், அவங்க எப்படி வந்து ஆணாதிக்கத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பல விதத்துல பல இன்டர்பிரேஷன்ல சொல்லப்படும். ஸோ ஃபெமினின் மிஸ்டேக் அப்படின்ற புக்கோடைய ஆத்தர் யாருன்னு பார்க்கும்போது அது வந்து பெட்டி ஃப்ரீடன். அப்போ இதுல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அதாவது இந்த கான்செப்ட் நம்ம படிப்போம், ஃபெமினிசம் பத்தி படிக்கும்போது பல புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸுக்கு பல ஆத்தர்ஸ் இருக்காங்க, ஃபெமினிஸ்ட் ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதுக்கான பாசிபிலிட்டி கூடுதல். அப்போ நம்ம டெஃபினட்டா வந்துட்டு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் ஆகணும். ஸோ இதுல வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு புக் இருக்கும், டேரக்டா அதோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த புக்கை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் ஆத்தர் யாருன்னு தெரியும். அப்போ பெட்டி ஃப்ரீடன் அப்படின்றவங்க தான் ஃபெமினின் மிஸ்டேக் அப்படின்ற புக் எழுந்தவங்க. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அப்போ அதை கண்டிப்பா எல்லாரும் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. And the second question, who among the following thinker claims that the basic political contradiction in modern society is between man as citizen and man as private individual? அதாவது பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்ல வந்துட்டு யாரு இந்த கான்செப்ட், அதாவது சொசைட்டில வந்துட்டு மேன் ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்ற கான்செப்ட் வந்துட்டு 2 டைப்ஸா சொல்றாரு. அதாவது சிட்டிசனை வந்து ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனாவும் அதை அந்த பிலாசபில பாக்குறாங்க, அதே டைம்ல அவங்கள ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலாவும் பாக்குறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஜேஎஸ் மில், சாரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ், ஏஎஸ் ஜேஎஸ் மில், டி கார்ல் மார்க்ஸ், சி வில் கிம்லிகா, டி நேத்தன் கிளேசர். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, பேசிக் பொலிட்டிக்கல் கான்ட்ரடிக்ஷன் இன் மாடர்ன் சொசைட்டி. அதாவது கான்ட்ரடிக்ஷன் சொல்லும்போது ஒரு சொசைட்டி இருக்குன்னா அந்த சொசைட்டில இருக்கிற கிரிட்டிசிசம் தான் வந்து நம்ம கான்ட்ரடிக்ஷன் சொல்லுவோம். அது பொலிட்டிக்கல் கான்ட்ரடிக்ஷன். அப்போ இட்ஸ் பிட்வீன் மேன் அஸ் சிட்டிசன் அண்ட் மேன் அஸ் பிரைவேட். அதாவது சமூகத்துல நான் ஒரு சிட்டிசனா இருக்கிறதுக்கும் என்னுடைய பர்சனல் பிரைவேட் ஃப்ரீடம்க்கும் அதை இல்லை என்னோட பிரைவேட்டான இண்டிவிஜுவல் ஸ்பியருக்கும் இல்லை ஸ்பேஸுக்கும் வந்துட்டு அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுது. அது வந்துட்டு ரெண்டு சமம் இல்லை, ரெண்டும் வேற வேற. நம்மளுடைய டியூட்டிஸ் டு சொசைட்டி, நம்மளுடைய ரோல் இன் சொசைட்டி அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய ஃப்ரீடம், நம்மளுடைய பிரைவேட்டான ஒரு ஃப்ரீடமும் நம்மளுடைய சிட்டிசன்ஷிப், நம்ம ஒரு ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் அ சொசைட்டின்றதும் ஒரு வேரியேஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத யார் மென்ஷன் பண்றான்னு பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கார்ல் மார்க்ஸ். ஏன் கார்ல் மார்க்ஸ்னா, கார்ல் மார்க்ஸ் தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுடைய பிரைவேட் ஸ்பியர், அதாவது பர்சனல் ஸ்பியர்ல அவங்களுக்குன்னு சில ஃப்ரீடம் இருக்கு, நேச்சுரலா அவங்களுக்குன்னு அளிக்கப்பட்ட பல ஃப்ரீடம் இருக்கு. ஆனா சொசைட்டில அவங்க கன்க்ளூட் ஆனதுனால அவங்களால அந்த ஃப்ரீடம் வந்துட்டு ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ண முடியாம போகுது. அதாவது இப்போ ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலையில வந்துட்டு 8 hours வேலை பார்க்குறோம், காசு சம்பாதிக்கணும், ஒரு ரேட் ரேஸ்ல வந்துட்டு நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ அதனாலேயே ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு வந்துட்டு அவங்களோட ஃப்ரீடம் வந்து இல்லாம போகுது. அப்போ அது வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் சொல்றது என்னன்னா, இது இட்ஸ் அ பிக் கான்ட்ரடிக்ஷன் இன் மாடர்ன் சொசைட்டி அப்படின்றது தான். Who among the following thinkers is considered as social feminist? Options are Kate Millett, Max Weber, Friedrich Engels,
பெட்டி ஃப்ரீடம். இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் வெப்பர் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ஒரு மேக்ஸ் வெப்பர் அண்ட் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் ரெண்டுமே மேல், கேட் மில்லட் அண்ட் பெட்டி ஃப்ரீடன் ஃபீமேல். இதுல வந்து பிஎன்சி பார்க்கும்போது வந்துட்டு சோஷியல் ஃபெமினிஸ்ட் யார் இருந்தா, சோஷியலிஸ்ட் ஃபெமினிஸ்ட் யாருன்னு தான் கேட்கறாங்க. மேக்ஸ் வெப்பருக்கும் சோஷியலிசமுக்கும் பெரிய சம்பந்தமே இல்லை. அவர் வந்து பியூரோக்ரஸி ரிலேட்டடா தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் அந்த மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்செப்ட்ஸ் பத்தி பேசினாரு. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் வந்துட்டு ஆப்வியஸா சோசியலிசம் கம்யூனிசம் பத்தி ப்ரிடாமினண்டா கால் மார்க்ஸ் கூடயே உட்காந்து சொன்னவர். அப்போ அவரு ஒரு சோசியலிஸ்ட் ஃபெமினிஸ்டான்னு பார்க்கும்போது பாசிபிலிட்டி டெஃபினட்டா இருக்கு. ஃபெமினிஸ்ட் அப்படின்றதுனால அவங்க ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ஒரு மேல் பர்சனா இருந்தாலும் அவங்கள ஃபெமினிஸ்ட்னு சொல்லலாம். அவங்க ஃபீமேல் எம்பவர்மெண்ட், அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்க வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறாங்கனாலே அவங்கள நம்ம அப்படி சொல்ல முடியும். ஸோ அண்ட் தி ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் கேட் மில்லட் அண்ட் பெட்டி ஃப்ரீடன். ஸோ இதுல சோசியலிஸ்ட் ஃபெமினிஸ்டா ரொம்பவே கோட் பண்ணப்படுற ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராமினன்ட் ஃபிகர் யாருன்னு பார்க்கணும். அது ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் தான். ஏன்னா மிச்சம் எல்லாருமே வந்துட்டு சோசியலிஸ்ட் ஃபெமினிசம் பேசுறாங்க. அதாவது சோசியலிசம் வழியா தான் ஃபெமினிசம் வந்துட்டு, அதாவது சோசியலிஸ்டிக் ஐடியாலஜி இல்லைன்னா சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் வழியா தான் உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து நம்ம சமூகத்துல வந்து அடைய முடியும் அப்படின்றத வந்துட்டு ப்ரிடாமினன்ட் எம்சைஸ் பண்ணது இவர் தான். அதே டைம்ல கேட் மில்லட்ஸ், பெட்டி ஃப்ரீடன்லாம் வந்துட்டு அந்த சோசியலிஸ்டிக் ஆங்கிள் இருந்து அதை பார்த்தது இல்லை. அவங்க வந்துட்டு உமன் ஃப்ரீடம் வந்து இண்டிவிஜுவல் ஃப்ரீடமா பார்த்திருக்காங்க, ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட்னு சொல்லப்படுறோம் அவங்கள. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து வேற டைப் ஆஃப் ஃபெமினிசம் தான் பேசியிருக்காங்க, சோசியலிசம் வழியான ஒரு ஃபெமினிசமா பேசினாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ செட் ஐ டு நாட் விஷ் தெம் உமன் டு ஹாவ் பவர் ஓவர் மென் பட் ஓவர் தெம்செல்ஃப்? ஆப்ஷன்ஸ் ஆர் சிமன் டி பியூர், ஷூலாமித் ஃபயர்ஸ்டோன், மேரி wollstonecraft, கேட் மில்லட். அப்ப இதுல நம்ம இந்த கோட்டை படிக்கும்போது ஐ டு நாட் விஷ் தெம் டு ஹாவ் மோர் பவர் ஓவர் மென் பட் ஓவர் தெம்செல்ஃப். இப்போ இங்க வந்துட்டு ஒரு 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 ரொம்ப ரேடிக்கலான ஃபெமினிசம் இல்லை அப்படின்றத நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ரேடிக்கலான ஃபெமினிசம் அப்படின்றதுனா வந்துட்டு ஸ்டான்ச்சான ஃபீமேல் எம்பவர்மெண்ட்டுக்கும் ஸ்டான்ச்சான ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி பிரின்சிபல்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுதான். ஸோ இது வந்து ரொம்ப ரேடிக்கலான ஒரு சேஞ்சுக்கான ஒரு கோட்டா வந்துட்டு நம்ம பார்க்கணும்னு இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவ்வளோ ரேடிக்கல்னஸை எம்ஃபசைஸ் பண்ணல. இது ரொம்பவே ஒரு கன்சர்வேட்டிவ் ஆங்கிள் இருந்து பார்க்கலாம். கன்சர்வேட்டிவ் ஆங்கிள்னு சொல்றதை விட ஒரு உமனுடைய ஒரு ஃபெமினிஸ்ட் வாய்ஸா வந்துட்டு உமனோடைய ஃப்ரீடமை தான் எம்ஃபசைஸ் பண்ணுதே தவிர்த்து அவங்கள மேனோட கம்பேர் பண்ணி அவங்க ஃப்ரீடமை வந்துட்டு பேசல. ஸோ நம்ம வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல படிக்கும்போது மேரி wollstonecraft அப்படின்றவங்களை பத்தி படிப்போம். மேரி wollstonecraft வந்துட்டு உமன் ஃப்ரீடம்காக, உமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் திங்கர்னு கூட சொல்லலாம். ஃபீமேல் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்களுடைய ஒரு எம்ஃபசிஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது நான் உமனை வந்து மென்னோட கம்பேர் பண்ணல. அதாவது ஒரு மென்னால ஒரு சொசைட்டில எல்லா இதெல்லாம் பண்ண முடியும்னா அது ஃபீமேல்னாலையும் பண்ண முடியும் அப்படின்லாம் நான் சொல்லல. ஆனா ஒரு மனுஷனா பிறந்த யாருக்கா இருந்தாலும் சமூகத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு சில உரிமைகள் இருக்கு, ஒரு சில ஃப்ரீடம் இருக்கு. அப்போ அந்த உரிமைகள் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத தான் நான் எம்ஃபசைஸ் பண்றேன்னு தான் மேரி wollstonecraft தோணுது. அப்போ அதே விதத்துல தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆப்வியஸ் ஆன்சர் வந்துட்டு அது சி தான், மேரி wollstonecraft. Fifth question, materialistic interpretation of history was analyzed by, இது வந்து ராஜஸ்தான் செட்ல எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஹெகல், T.H. Green, Kant, மார்க்ஸ். ஸோ மெட்டீரியலிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி சொல்லும்போது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி பத்தி பேசினவங்க ரெண்டு பேர், ஒன்னு கார்ல் மார்க்ஸ், இன்னொன்னு ஹெகல். ஏன்னா அவங்களுடைய பிலாசபி அவங்க டிரைவ் பண்ணது வந்துட்டு ஹிஸ்டரியை வந்துட்டு அவங்க இன்டர்பிரிட் பண்ணதை வச்சுதான். ஸோ அவங்களுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க், அவங்களுடைய தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் வாஸ் பேஸ்ட் ஆன் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி நம்ம சொல்லலாம். அப்போ ஹெகலோடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி வந்துட்டு ரொம்ப தப்பு, அது வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக்கா இல்லை. ஆனா மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தா மட்டும்தான் வந்து நம்மளால சயின்டிபிக்கா அதை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கிரிட்டிசிசம் வச்ச பர்சன் தான் கார்ல் மார்க்ஸ். அப்போ மெட்டீரியலிஸ்டிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹிஸ்டரி வழியா தான் கார்ல் மார்க்ஸ் வந்து இந்த டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் பத்தி எல்லாம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சாரு புது கான்செப்ட்ஸா. எப்படி வந்து சமூகத்துல இன்இக்வாலிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எப்படி வந்துட்டு ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள்கான ஸ்கோப் இருக்கு, எப்படி வந்துட்டு டூ கிளாஸஸா வந்துட்டு எல்லா ஹிஸ்டாரிக்கலாவே நம்ம டிவைட் ஆயிருப்போம் அப்படின்றதுலாம் இந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹிஸ்டரி வச்சுதான் பேசியிருக்கோம். ஸோ இதோட ஆன்சர் கார்ல் மார்க்ஸ் தான். அதே T.H. Green பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு மாடர்ன் லிபரல். அவர் வந்து மெட்டீரியலிசம் பத்தி எல்லாம் பேசுறாரு. மெட்டீரியலிசம் இஸ் டோட்டலி அ மார்க்சிஸ்ட் கான்செப்ட், மெட்டீரியலிசம் ஆஃப் ஹிஸ்டரி.
அப்போ அதுல வந்துட்டு டிஹெச் கிரீனோ இமானுவல் கேண்டோ இவங்கெல்லாம் வந்துட்டு ரோல் எதுவும் பேசினது இல்லை. அவங்களோட பிலாசபி வாஸ் மோர் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம். அவங்க வந்து வேற டிஃப்ரெண்டான ஒரு ஐடியாலஜி டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் வந்துட்டு சொசைட்டியை பார்த்தாங்க. So 61, which of the following statements are true? Statement 1, Marxism acknowledges the relative autonomy of the state. Statement 2, Marxism considers the state as a mere tool of the industrialist. So இது வந்து வெஸ்ட் பெங்காலோட செட் எக்ஸாம்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ தி ஆப்ஷன்ஸ் ஆர் 1 and 2 only, 2 only, 1 only, none of the above. இப்போ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது மார்க்சிசம் அப்படின்ற தியரி வந்துட்டு ரிலேட்டிவ் அட்டானமி ஆஃப் தி ஸ்டேட்டை வந்துட்டு எம்சைஸ் பண்ணாது. ரிலேட்டிவ் அட்டானமி ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லும்போது ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கு டு எக்ஸசைஸ் தேர் பவர். அதாவது ஒரு சொசைட்டில ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டு என்ன அந்த சொசைட்டிக்காக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்ன விதத்துல வந்து அவங்க அங்க இருக்கிற இண்டிவிஜுவல்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எந்த விதத்துல அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்லாம் டிசைட் பண்ற சாவரின் பவர் இல்லைன்னா ரிலேட்டிவ் அட்டானமி அவங்களுக்கு இருக்கு அப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட் ஒன் சொல்லுது. அதே 2 பார்க்கும்போது இல்ல, ஸ்டேட்ன்றது ஒரு ரிலேட்டிவ் அட்டானமிக்கான ஒரு ஃபிகர் இல்லை. ஸ்டேட்ன்றது ஒரு டூல் தான். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது இந்த கேபிட்டலிஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லப்படுறவங்க இல்ல பூர்ஜுவசின்னு சொல்லப்படுற கிளாஸ், இந்த கிளாஸ் வந்துட்டு இந்த ரூலிங் கிளாஸா இருப்பாங்க சொசைட்டில. அவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்டேட்டை வந்துட்டு, அதாவது ஸ்டேட்ல வந்து என்ன ரூல்ஸ் இருக்கணும், நார்ம்ஸ் இருக்கணும், என்ன வந்துட்டு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கணும், எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும், எல்லாத்தையுமே டிசைட் பண்றது இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான், கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் தான். அதோட மியர் டூல் தான் இந்த ஸ்டேட்ன்ற கான்செப்ட் அப்படின்றத சொல்லுது. மார்க்சிசம் பத்தி நம்ம படிச்சாலே பேசிக்காவே மார்க்சிசமோட கோர் பிரின்சிபல் இதுதான். பூர்ஜுவாசி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிளாஸ் வர்சஸ் தி ப்ராலிட்டேரியட் ஒர்க்கிங் கிளாஸ். அந்த பிலாசபியில வந்துட்டு இந்த ரூலிங் கிளாஸ் பூர்ஜுவாசி கிளாஸ் தான் வந்துட்டு ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. ஸ்டேட் அப்படின்றது என்னைக்குமே மக்களுக்காக இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. அதாவது கவர்மெண்ட் அப்படின்றது மக்களுக்காக இருக்கிறது இல்லை. ஒரு எலைட்டான ஒரு ஒரு குறுகிய வட்டத்துக்கான பெனிஃபிட்ஸை மட்டும் கொடுக்கறது தான் இந்த ஸ்டேட் அப்படின்றதான் மார்க்சிசம் பேசுறது. ஆப்வியஸா இதோட ஆன்சர் வந்துட்டு 2 ஒன்லி தான். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட் தட் கிவ்ஸ் ரெக்கக்னிஷன் டு தி ஸ்டேட். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கொடுக்கும். ஆமா, ஸ்டேட் தேவை, கவர்மெண்ட் தேவை, அவங்க வந்து மக்களுக்காக இருக்கிறவங்க தான்றதை வந்துட்டு இன்டெரக்டா எம்சைஸ் பண்ணுது. அப்போ ஆப்வியஸா அது வந்து மார்க்சிசம் தியரியோட லிங்க் ஆன ஒரு கான்செப்ட் கிடையாது. 7th one, who among the following authors criticized the historicism of Karl Marx in his essay Historical Inevitability? அதாவது இது வந்து மத்திய பிரதேஷோட செட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஹிஸ்டாரிசிசம், அதாவது ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி வந்துட்டு எப்படி ஒரு கால் மார்க்ஸ் டிரைவ் பண்ண சயின்டிபிக்கான கான்செப்ட் அப்படின்றத நம்ம முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம். ஸோ அதை வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ண இண்டிவிஜுவல் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஹாரோல்டு லாஸ்வெல், ஜே ஹேபர்மாஸ், மைக்கேல் வால்சர், ஐசையா பெர்லின். அப்போ இதோட ஆன்சர் பார்க்கும்போது ஐசையா பெர்லின் வந்துட்டு ஒரு லிபரல் திங்கர். அப்போ அவரு தான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்திருப்போம் த 2 கான்செப்ட்ஸ் ஆஃப் லிபர்ட்டியை பத்தி பேசுவாரு. அப்போ லிபர்ட்டி அப்படின்றது ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு எப்படி இருக்கும், அது வந்து பாசிட்டிவா இருக்கலாம், அது நெகட்டிவா இருக்கலாம், ஆனா அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதுலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதான் ஐசையா பெர்லின். இதே வால்சரை பார்க்கும்போது மைக்கேல் வால்சர் பேசின பிலாசபி இஸ் மோர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் மல்டி கல்ச்சரலிசம் நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சொசைட்டில வந்துட்டு பல விதமான டைவர்ஸ் குரூப்ஸ் இருக்கு. அப்போ அவங்களோட ரோல் இன் சொசைட்டி எப்படி இருக்கணும், அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றதான் பத்தி. ஜே ஹேபர்மாஸ் வந்துட்டு ஒரு நியோ மார்க்சிஸ்ட் டெண்டன்சியில இருக்கிறது. ஸோ ஆப்வியஸா அந்த கிரிட்டிசிசம் வந்துட்டு ஒரு நியோ மார்க்சிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வந்திருக்காரு. அப்புறம் ஹாரோல்ட் லாஸ்வெலுக்கும் வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிசிசம் ஆஃப் கால் மார்க்ஸ், அதாவது கால் மார்க்ஸோட கிரிட்டிக்ஸா வந்துட்டு இவங்க பெருசா இருந்தாங்க. அதாவது கால் மார்க்ஸோட தியரி அவங்க ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ரீஇன்வென்ட்னு சொல்லும்போது அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்களே தவிர்த்து டைரக்ட் கிரிட்டிசிசம் கால் மார்க்ஸே தப்பு, அவங்களோட மெத்தடாலஜியே தப்பு, அவங்களோட பிலாசபியை பேஸ் பண்ணி இருக்கிற சயின்டிபிக் பிரின்சிபிள்ஸே தப்புன்னு சொன்னது. ஸோ அதை வந்துட்டு சொன்னது ஐசையா பெர்லின். 8th one, radical feminism is associated with. Options are Mary Wollstonecraft, Kate Millett, Carol Batman, none of the above. ஸோ இது நம்ம இப்போ மேரி வால்ஸ்டோன்கிராஃப்ட் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ரேடிக்கல் ஃபெமினிசம் இஸ் டைப் ஆஃப் ஃபெமினிசம் தட் அட்வொகேட்ஸ் ஃபார் ரேடிக்கல் சேஞ்ச். மேரி வால்ஸ்டோன்கிராஃப்ட் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் இட். ஏன்னா நம்ம சொன்னோம் அவங்க வந்துட்டு ரேடிக்கலான சேஞ்சுக்காக எம்சைஸ் பண்ணதே இல்லை.
இப்போ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா கேட் மில்லட், கேரோல் பேட்மன். அப்போ கேட் மில்லட், கேரோல் பேட்மன் இவங்க இல்லாத இன்னொரு ஆப்ஷன்னா அது நலாசி ஆகும். இவங்க யாருமே இல்லை. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்கு. இதுல லாஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து இந்த ரேடிக்கல் ஃபெமினிசம் ஸ்டேஜ். இந்த ரேடிக்கல் ஃபெமினிஸ்ட் அப்படின்றவங்க ரீசென்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இவால்வ் ஆன ஃபெமினிஸ்ட் தியரிஸ்டியன்ஸ் இல்லைன்னா திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல கேரோல் பேட்மன் can be considered as a radical feminist due to the time period in which she was a feminist. அதே மாதிரி கேட் மில்லட்டையும் அதுல சொல்லலாம். ஆனால் ரொம்ப ஸ்டான்ஸா இப்போ ரேடிக்கல் ஃபெமினிசமோடைய இம்பார்ட்டன்டான திங்கர்ஸ் அப்படின்னு நம்ம இப்போ கூகுள் பண்ணி பாக்குறோம்னா அதுல வர ஒரு ஆப்ஷனா அது டெஃபினட்டா கேட் மில்லட் தான். அங்க கேரோல் பேட்மன் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்றது. ஆனா டெஃபினட்டா கேட் மில்லட்டோடைய ரோல் அதுல வந்துட்டு ரொம்ப ப்ரிடாமினன்ட். ஆனா ரேடிக்கல் ஃபெமினிசம் வந்துட்டு இம்பார்ட்டன்டான திங்கர்ஸ் அதை பத்தினா ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ்ல இல்லைன்னா அதை வந்துட்டு ரொம்ப எலாபரேட்டா பெரிய விதத்துல நிறைய ஒர்க்ஸ் பண்ணது கேட் மில்லர் தான். So ninth one, which of the following is a feature of a socialist state? The West Bengal settler இருந்து எடுத்தது. 1. Individualism. 2. Collectivization of agriculture. 3. Movement of products and exchanges as determined by the market. So the options are 1, 2, and 3. All the above. 1 and 2, 2 only, 2 and 3. இப்போ சோசியலிசம் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்க்கும்போது இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை தி ஸ்டேட் ஆர் இஸ் கண்ட்ரோல்டு பை தி ஒர்க்கிங் கிளாஸ் விச் இஸ் தி ப்ரோலிட்டேரியட்ஸ் கிளாஸ் அப்படின்றதான் சோசியலிசமோட பேசிக் பிரின்சிபல். அப்போ சோசியலிசம்ல வந்து எல்லாமே ஸ்டேட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இப்போ ஸ்டேட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே இது எம்சைஸ் பண்ற பிரின்சிபல்ஸ் பார்க்கும்போது ஈக்குவாலிட்டி அப்படின்றத எம்சைஸ் பண்ணுது. அதாவது எல்லாருக்குமே வந்துட்டு சமமான உரிமை போய் சேரணும், சமமான எல்லாமே சமத்துவமா இருக்கணும் ஒரு சமூகத்துல அப்படின்றத ரொம்ப எம்சைஸ் பண்றதுதான் சோசியலிஸ்டிக் ஸ்டேட். இப்போ இங்க இண்டிவிஜுவலிசம்னு சொல்லும்போது இண்டிவிஜுவல்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களான்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கிடையாது. ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட் என்னைக்குமே கலெக்டிவைஸ்டா தான் பார்க்கும், கலெக்டிவ் குட்டை தான் பார்க்கும். ஒரு இண்டிவிஜுவலோடைய என்ன இண்டிவிஜுவலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுடைய கிரேட்டர் குட் என்ன அப்படின்றத பார்க்காது. ஸோ செகண்ட் ஒன் கலெக்டிவைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அது நம்ம சொன்ன போலே கல்டிவைசேஷனை பார்க்கறதுனால இங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சரை கலெக்டிவைஸ் பண்ணது சோசியலிஸ்ட் ஸ்டேட்டோடைய ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் தான். சோவியத் ரஷ்யா ஆனாலும் சரி, சைனா ஆனாலும் சரி, கியூபா ஆனாலும் சரி, இங்க எல்லாமே இவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சரை கலெக்டிவைஸ் பண்ண மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க வந்துட்டு ஸ்டேட் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம். So third, movement of products and exchanges as determined by the market. இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஃப்ரீ மார்க்கெட். ஃப்ரீ மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அ பிரின்சிபல் ஆஃப் தி கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி ஆர் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ். இப்போ கேபிட்டலிசம் அப்படின்றத என்னைக்குமே ஏத்துக்காத ஒரு விஷயம் தான் சோசியலிசம் ஆர் கம்யூனிசம். அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டான ஸ்டான்ச் அட்வொகேட் அகேன்ஸ்ட் இட் அப்படின்றது தான் சோசியலிசம். ஸோ டெஃபினட்டா தேர்ட் ஆப்ஷன் இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் இல்லை, தேர்ட் ஆப்ஷனும் இல்லை, செகண்ட் மட்டும் தான் கரெக்டா இருக்கிற பட்சத்துல ஆன்சர் இஸ் பி சி 2 only. 10th one, who among the following is not considered a utopian socialist? இது வந்து மத்திய பிரதேசோடைய செட் எக்ஸாம்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் ஆர் ராபர்ட் ஓவன், டேவிட் மெக்லெலன், சார்ல்ஸ் ஃபோரியர், பிஜே ப்ரோதான். யூட்டோப்பியன் சோசியலிஸ்ட்னு சொல்லும்போது அதாவது கார்ல் மார்க்ஸ் அப்படின்ற பர்சனுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வேணா நம்ம ஏர்லி சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எவல்யூஷனரி சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் யூட்டோப்பியன் சோசியலிஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்தவங்கலாம் யாருன்னு பார்க்கும்போது அதுல ராபர்ட் ஓவன் இருந்திருக்காரு, சார்ல்ஸ் ஃபோரியர் இருந்திருக்காரு, பிஜே ப்ரோதான்லாம் இருந்திருக்காரு. ஆனா டேவிட் மெக்லெலன் அதோடைய பார்ட்டா இருந்தது இல்லை. அவர் ஒரு ஏர்லி சோசியலிஸ்டா இருந்தது. ஸோ இதுல ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட்னா கேட்டிருக்காங்களே, அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தான், டேவிட் மெக்லெலன். இப்போ ராபர்ட் ஓவன், சார்ல்ஸ் ஃபோரியர்லாம் இவங்க மோஸ்ட்லி யூரோப் கண்ட்ரீஸ்ல தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எப்படி சோசியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டேட்டை கொண்டு வரலாம், அதுக்கு அவங்க ஒருத்தர் சொன்ன விதம் வேற. அதாவது ஹவு டு கெயின் பவர் இன் சொசைட்டி, ஹவு டு ஃபார்ம் தி ஸ்டேட், ஹவு டு பிகம் அ சோசியலிஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ண மெத்தடாலஜி, அவங்க சொல்ற ப்ரொசீஜர் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஆனா அது எல்லாமே சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட பிலாசபிஸ். ஸோ இவங்க எல்லாருமே அதுல கான்ட்ரிபியூட். ஸோ 11th கொஸ்டின், which of the following authors and his book is not correctly matched? ஸோ இது ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின். அதாவது இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகலன்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் ஏல ஜார்ஜ் கெலி அப்படின்றவங்க தி சைக்காலஜி ஆஃப் பர்சனல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்காங்க.
Mary Wollstonecraft, Vindication of the Rights of Women, J.S. Mill, Subjection of Women, Sheila Rowbotham, Waves of Feminism. அப்போ இதுவும் அகைன் ஒரு புக் பேஸ்ட் கொஸ்டின். இதுல நம்ம பார்த்தோம்னா இது ஃபெமினிஸ்ட் தியரி இருந்து கேட்கறது தான். ஏன்னா இந்த எல்லா ஒர்க்ஸுமே ஃபெமினிசம் பேஸ் பண்ண ஒரு ஒர்க் தான். சைக்காலஜி ஆஃப் பர்சனல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் உமன், சப்ஜெக்ஷன் ஆஃப் உமன், வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம், இது எல்லாமே ஃபெமினிசம் பேஸ் பண்ணுறது. அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன போல ஃபெமினிஸ்ட் தியரி வரும்போது அதுல மேஜரா கேட்கப்படுறது ஒன்னு திங்கர்ஸ், இன்னொன்னு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்துட்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இது ஆன்சரே பண்ணுவோம். மேரி wollstonecraft நம்ம வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்லயும் படிக்கிறோம், ஜேஎஸ் மில்லியும் படிக்கிறோம். ஜார்ஜ் கெல்லி அண்ட் ஷீலா ரோபாட்டம் வந்துட்டு கரெக்டா தப்பான்ற கன்ஃபியூஷன் வரலாம். எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணா கூட நமக்கு டெஃபினட்டா ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் இது கரெக்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி இஸ் தி ராங் ஒன். ஷீலா ரோபாத்தமோட புக் வந்துட்டு வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் கிடையாது. 12th one. Socialism is a movement and ideology also. Who said this? Right. Options are CEM George, Charles Fourier, GDH Cole, J.S. Mill. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றோம்னா நம்மளால 2 ஆப்ஷன்ஸை கட் பண்ண முடியும். ஒன்னு ஏ ஆப்ஷன் சிஎம் கோல் ஜோடு, இன்னொரு ஆப்ஷன் பி பார்க்கும்போது சார்ல்ஸ் ஃபோரியர். சார்ல்ஸ் ஃபோரியர் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி he was part of the ancient earlier socialist. ஸோ அது ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். ஜிடிஹெச் கோல் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி ஏர்லியர் சோசியலிஸ்ட் திங்கர்ஸ். ஜேஎஸ் மில்லுன்னு பார்க்கும்போது ஜேஎஸ் மில்லு ஒரு சோசியலிஸ்ட் கிடையவே கிடையாது. ஜேஎஸ் மில்லு வந்துட்டு ஒரு ரிலக்டன் டெமோக்ராட்னு சொல்லப்படுறது. அவரும் வந்துட்டு மோர் ஆஃப் லிபரல் தியரி தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷனையும் நம்ம கட் ஆஃப் பண்ணோம். ஸோ ஏ அண்ட் டி நமக்கு எலிமினேட் பண்ணா கூட பிஎன்சி வந்துடும். பிஎன்சியில வந்துட்டு சோசியலிசம் இஸ் மூவ்மெண்ட் அண்ட் ஐடியாலஜி ஆல்சோன்னு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் ஜிடிஹெச் கோல் தான். ஜிடிஹெச் கோல்டு தான் வந்து கில்டு சோசியலிசம் அப்படின்ற கான்செப்டை பத்தி பேசினாரு. அப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் சோசியலிசம் வந்துட்டு அது சோசியலிசம்க்கு வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன போல ஏர்லியர் சோசியலிஸ்ட் திங்கர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஓன் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணாங்க. அப்போ இவருடைய மெத்தடாலஜி இவங்க சொன்ன வந்துட்டு இது சோசியலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான், அது ஒரு மூவ்மெண்ட்டும் கூட. அது ஸ்டேட் பவரை நம்ம அடையணும், ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட்டை நம்ம உருவாக்கணும்னா அது வந்துட்டு நம்ம ஒரு மூவ்மெண்டா கன்சிடர் பண்ணோம். அது வழியா சிவில் சொசைட்டியை வந்து நம்ம அப்ளை பண்ணோம். சிவில் சொசைட்டியை ஒரு சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்னா என்ன, சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்னன்னு சொல்லி அவங்களை அவேர்னஸ் கொடுத்து வளர்த்து அதை கல்ச்சரலாவும் சரி அதை ஒரு சோசியல் மூவ்மெண்டாவும் கொண்டு போனா மட்டும்தான் நம்மளால நம்ம நினைச்ச ஐடியல்ஸை வந்துட்டு ரீச் பண்ண முடியும் அப்படின்றத எம்சைஸ் பண்ணி சொன்னவர் தான் இது. ஸோ 13th one. ஸோ கிவன் ஆர் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் அசர்ஷன் ரீசனிங். இது ஒரு அசர்ஷன் ரீசனிங் பேஸ் பண்ண கொஸ்டின். இது குஜராத் செட்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ அசர்ஷன் இஸ் தட் capitalism according to Marxism can be distinguished from other forms of commodity exchange in that it involves not merely the exchange of commodities but the advancement of capital with the purpose of generating profit. Reason is that capitalism depends conceptually on the person as an altruistic benevolent self. நம்ம எப்பவுமே சொல்ற போல அசர்ஷன் ரீசனை பொறுத்த வரைக்கும் ரீசன் ஷுட் ஆல்வேஸ் ஜஸ்டிஃபை தி அசர்ஷன் இஃப் போத் ஆர். அப்போ இதுல போத் ட்ரூவான்றதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ அசர்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா கேபிட்டலிசம் வந்துட்டு மார்க்சிஸ்ட் தியரி எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கும்போது அதுல வந்துட்டு இட் கேன் பி distinguished from other forms of commodity exchange that it involves not merely the exchange of commodity but the advancement of capital. அதாவது கேபிட்டலிசம் முன்னாடி ஃபியூடலிசம் இருந்தது, அதுக்கு முன்னாடி மர்கன்டலிசம் இருந்தது, இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், எக்கனாமிக் சிஸ்டம் இருந்தது. அப்போ அதுல வந்துட்டு ஒண்ணுதான் கேபிட்டலிசம். இட் இஸ் மோர் பர்வர்டட் ஃபார்ம்ன்றதை விட இட் இஸ் மோர் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் அப்படின்றத மார்க்சிஸ்ட் தியரி சொல்லியிருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி it's not democratic wholly but comparatively other economic systems, earlier economic systems, ancient systems compare பண்ணும்போது it is more democratic அப்படின்னு அதை எம்சைஸ் பண்ணிருக்கு. பட் அது திரும்ப திரும்ப ரீஎம்சைஸ் பண்றது அது அப்படியே இருந்துட்டா அது திரும்ப வந்துட்டு பின்னடைவுக்கு தான் போய் முடியும் அப்படின்றதுதான். ஸோ அது இல்லாம இவங்கள்ல இந்த கேபிட்டல் சிஸ்டம்ல வந்துட்டு ட்ரேடு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் இல்லை. கேபிட்டலோடைய புஷ், அதாவது கேபிட்டல் சொல்லும்போது ஃபைனான்ஸ், மணியோடைய ரோல் வந்துட்டு ரொம்ப பிடாமினன்டான வளர்ச்சியை சந்திக்கும். அது வந்துட்டு வித் பர்பஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கும், ப்ராஃபிட்டுக்காக மட்டும்தான் இருக்கும். இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கறோம்னா தி நம்பர் ஆஃப் பில்லியனர்ஸ் ஆர் மில்லியனர்ஸ் விச் ஆர் இன்க்ரீசிங் இன் இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அதாவது இப்போ இலான் மஸ்க் ஆகட்டும், இங்கே அம்பானி ஆகட்டும், அடானி ஆகட்டும், இல்ல பில்கேட்ஸ் ஆகட்டும், இவங்களுடைய கேபிட்டல்ஸ் பார்த்தா, இவங்களுடைய ஃபைனான்ஸ், இவங்களோட அசெட்ஸ் பார்த்தா ஸ்கை ராக்கெட் அமௌண்ட்ல போயிட்டு இருக்கு.
அப்ப இது ஒரு 100 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது? இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததா? கண்டிப்பா கிடையாது. இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பினாமினா. இது கேபிட்டலிசம் வழியா தான் வந்தது. இவங்க அததான் வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து மார்க்சிஸ்ட் தியரி சொல்லுது அப்படின்னு தான் அசர்ஷன் சொல்லுது. அது ஆப்வியஸ்லி ட்ரூ தான். அப்ப ரீசன் என்னன்னு பார்க்கும்போது கேபிட்டலிசம் டிபெண்ட்ஸ் கான்செப்சுவலி ஆன் தி பர்சன் ஆஸ் அன் அல்ட்ரூயிஸ்டிக் பெனவலன்ஸ். அதாவது சுயநலம் இல்லாத ஒரு மனுஷனா வந்துட்டு எல்லா இண்டிவிஜுவலும் ஒரு சொசைட்டில இருக்கணும் அப்படின்றத கேபிட்டலிசம் என்கரேஜ் பண்ணதுன்னு தான் ரீசன் சொல்லுது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இது ரொம்ப கான்ட்ரடிக்டரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கேபிட்டலிசம்ல வந்துட்டு மேஜரான ஒரு பிரின்சிபல் இஸ் ப்ராஃபிட் ஜெனரேட்டிங் இன் அ ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. அதாவது ஒரு எக்கானமி இருக்குன்னா அங்க உங்களுடைய மெரிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகுதுன்னா அது உங்களுடைய சொத்து தான். அது மொத்தமா உங்களுடைய உரிமை தான். அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய உரிமை அப்படின்றத கேபிட்டலிசம் எம்சைஸ் பண்ற ஒரு விஷயம். ஸோ இங்க வந்துட்டு ஆல்ட்ருயிஸ்டிக்னு சொல்லும்போது சுயநலம் இல்லாம இருக்கா? அப்போ நான் மட்டும் எல்லா ப்ராஃபிட்டையும் வச்சுக்காம நான் வந்துட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கேபிட்டலிசம் என்னைக்குமே சொன்னது இல்லை. உங்களுக்கு நிறைய காசு வருது, அப்ப நீங்க வந்து இது மொத்தமா வச்சுக்க கூடாது, இது வந்து நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும், அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு, சாரி அந்த கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கேபிட்டலிசம் என்னைக்குமே எம்சைஸ் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி ரீசன் இஸ் ராங். இப்போ இதுல ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ட்ரூ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அப்படின்னு ரெண்டு ஏ அண்ட் பி இருக்கு. அப்ப அது ரெண்டும் இல்லை. ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ் இருக்கு. ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ. இங்க ஆர் தான் ஃபால்ஸ், ஏ இஸ் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் இஸ் சி, ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இப்போ 14th one. Which of the following statements are true of liberal feminism? Select the correct answer from the quotes given below. இதுவும் குஜராத்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்விதான். ஆப்ஷன்ஸ் அதுல பார்க்கும்போது இட் இஸ் எசென்ஷியலி ரிஃபார்மிஸ்ட். It advocates the guarantee of rights as a tool of empowerment. It regards sex in terms of performativity. It depends on the fluidity of sex as a category. அப்போ இதுல வந்துட்டு எதெல்லாம் லிபரல் ஃபெமினிசம் அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கு, லிபரல் ஃபெமினிசம் பிரின்சிபல்ஸை நம்ம இதுல எதெல்லாம் சொல்லலாம்? இதுக்கு ஆப்ஷன்ஸ் கோட்ஸ் என்னெல்லாம் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஏஎன்டி, பி பிஎன்சி, சி சிஎன்டி, டி ஏஎன்டி. அப்போ இட் இஸ் எசென்ஷியலி ரிஃபார்மிஸ்ட். அப்போ லிபரல் ஃபெமினிசம் எம்ஃபைஸ் பண்ற ஒரு விஷயம் ரிஃபார்மிசமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் பார்க்காம லிபரல் தியரியில இருந்து மட்டும் பார்க்கலாம். லிபரல் தியரி எதை எம்ஃபைஸ் பண்ணுது? சேஞ்ச் எம்சைஸ் பண்ணுது. அப்ப இந்த சேஞ்ச் எப்படி இருக்கணும்னு எம்சைஸ் பண்ணுது? ரிஃபார்மேஷனா இருக்கணும், ரேடிக்கலா இருக்கக்கூடாதுன்னு எம்சைஸ் பண்ணுது. அப்ப அது இட் இஸ் எசென்ஷியலி ரிஃபார்மிஸ்டான்னு பார்க்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இட் அட்வொகேட்ஸ் தி கேரண்டி ஆஃப் ரைட்ஸ் ஆஸ் அ டூல் ஆஃப் எம்பவர்மெண்ட். அப்போ எல்லாருக்குமே வந்துட்டு உரிமைகள் இருக்கணும் அப்படின்றத லிபரல் தியரி எம்சைஸ் பண்ணதான்னு பார்க்கணும். கண்டிப்பா அதை எம்சைஸ் பண்ணுது. இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சொசைட்டின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போ பி இஸ் ஆப்வியஸ்லி ரைட். இட் ரிகார்ட்ஸ் செக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மேட்டிவிட்டின்னு சொல்லும்போது பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு ஜென்டரோடைய ரோல் ஒரு சொசைட்டில இருக்கான்னு சொல்லும்போது அது ஒரு டிபேட்டபிளான கான்செப்ட். அதே டைம்ல ஆப்ஷன் டி பார்க்கும்போது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ளூயிடிட்டி ஆஃப் செக்ஸ் ஆஸ் கேட்டகரின்னு சொல்லும்போது இதை வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி சொல்லலாமே. அதாவது ஃப்ளூயிடிட்டி ஆஃப் செக்ஸ்னா என்னுடைய ஜெண்டர் அப்படின்றது இல்லை என்னுடைய இப்போ இது செக்ஸ் அப்படின்றது நான் டிட்டர்மைன் பண்றது தான், நான் தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இட்ஸ் லைக் ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் அ உமன், ஐ ஐடென்டிஃபை மை செல்ஃப் ஆஸ் அ மேல் அப்படின்னா இந்த காலத்துல எல்ஜிபிடி கம்யூனிட்டில இருந்து சொல்லும்போது அது லிபரல் ஃபெமினிசமோடைய பிரின்சிபலா இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அது மோர் ஆஃப் ரீசன்ட் பினாமினான்ல ஒரு 100 வருஷம் முன்னாடி வந்துட்டு எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கக்னிஷனோ வாய்ஸோ இல்லை வந்துட்டு ஒரு சோசியல் மூவ்மெண்ட்டோ வந்துட்டு அப்போ இருந்தது இல்லை. 100 வருஷம் முன்னாடி அப்படி இருந்தது, ஆனா இப்போ இருக்கு. ஸோ இதுல வந்து ஏ அண்ட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது டெஃபினட்டா பார்ட் ஆஃப் இதுன்னு இருக்கு. இதோடைய ஆன்சர் பார்க்கும்போது ஏ அண்ட் பி தான். இப்போ ஏ அண்ட் பி வந்துட்டு லிபரல் பிரின்சிபல்ஸ், லிபரல் ஃபெமினிசம்னு பார்க்காம லிபரல் தியரின்னு வச்சு பார்க்க கூட இந்த ரெண்டு பிரின்சிபல்ஸ் வந்து அதுல வர்றது தான். அதே டைம்ல இந்த சி அண்ட் டின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு சி வந்துட்டு இஸ் மோர் ஆஃப் அ கன்சர்வேட்டிவ் பிரின்சிபல். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லும்போது அதை அவங்களோட ஜெண்டர் ரோல் வந்துட்டு அவங்களுடைய பிசிக்கல் பவர் மென்டல் பவர் அப்படின்றது பேஸ் பண்ணி தான் அவங்களை டிஃபைன் பண்ணுவோன்றது ஒரு கன்சர்வேட்டிவ் தாட். இப்போ அது வந்துட்டு டெஃபினட்டா ஒரு லிபரல் தாட் கிடையாது. அதே டி பார்க்கும்போது அது வந்து மோர் ரீசன்ட் ஃபினாமினான்றதுனால அது ஒரு போஸ்ட் மாடர்ன் தாட்னு அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ரீசன்ட் ஃபினாமினா இருந்ததுனால. ஸோ லிபரல் தாட் அப்படின்றது இட் வாஸ் வே பேக், இட் வாஸ் 100 years பேக். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து இந்த லிபரல் தாட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அண்ட் பி. 15th one. Who addressed the problem of why women are oppressed? The origin of the family, private property, and the state.
இது மத்திய பிரதேஷ் செட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அப்போ இதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது கார்ல் டியூட்ஸ், ஃப்ரெட்ரிக் ஏங்கிள்ஸ், சூசன் மாலர் ஹாக்கின், ஆல்தூசர். இப்போ தி ஆரிஜின் ஆஃப் தி ஃபேமிலி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட் அப்படின்றது யாரோட ஒர்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஃப்ரெட்ரிக் ஏங்கிள்ஸோடைய ஒரு ஒர்க். அதாவது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி அண்ட் ஸ்டேட். இந்த புக் வழியா தான் அவரை வந்துட்டு நம்ம சோசியலிஸ்ட் ஃபெமினிஸ்ட் அப்படின்றதுக்கே நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்றோம். ஏன்னா இதுல வந்துட்டு அவரு ஃபீமேல், அதாவது உமன் சென்ட்ரிக்கா உமனோட ஒப்ரஷனை டீல் பண்ண விதம், அது எப்படி வந்து ஃபேமிலியில வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஃபேமிலி ஒரு டூலா யூஸ் பண்ணுது, பேட்ரியார்கிக்கல் சொசைட்டி ஃபேமிலி வந்து எப்படி ஒரு டூலா யூஸ் பண்ணுது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி எப்படி ஒரு டூலா யூஸ் பண்ணுது உமன் அப்ரஸ் பண்றதுக்கு அப்படின்றத மேஜரா பேசின ஒரு ஒர்க் தான் வந்துட்டு இந்த ஒர்க். இப்போ இது பண்ணது ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ். ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் யாருன்னு பார்ப்போ அவர் வந்து கார்ல் மார்க்ஸ் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு அவருடைய மார்க்சிஸ்ட் பிலோசபி பேசுறதுக்காகவும் அவருடைய தொடர்ந்து அவருடைய லைஃப் டைம் ஃபுல்லா ஒர்க்ஸ், அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோ தியரிஸ் பேசியிருக்காரு, அவ்வளோ கான்செப்ட்ஸ் பேசியிருக்காரு, அவ்வளோ பிலாசபிஸ் பேசியிருக்காரு. இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் ஒரு ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் தான் இருந்திருக்காரு. ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸும் பல ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு. கம்பேரிட்டிவ் உங்க 2 பேர் சேர்ந்து பண்ணதான் தி ஆல் நான் ஃபேமஸ் தி கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்ற ஒர்க் எல்லாம், அதை கார்ல் மார்க்ஸும் எங்கல்ஸும் சேர்ந்து பண்ண ஒரு ஒர்க் அது. ஸோ அதே மாதிரி தான் இது எங்கல்ஸ் மட்டும் பண்ண ஒரு ஒர்க், அது ஆரிஜின் ஆஃப் ஃபேமிலி, ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட். இப்போ நம்ம சொன்ன போல ஃபெமினிசம்ல இருந்து இன்னொரு புக் பேஸ்ட் கொஸ்டின் இது. ஸோ பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ்ல இருந்து நம்ம இந்த செஷன்ல பார்த்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ இதுல வந்துட்டு புக் பேஸ்ட், ஆத்தர் பேஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாம சில பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் இருக்கு, மல்டிகல்ச்சரலிசம், எக்கலாஜிசம் அதெல்லாம். ஸோ அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ அது ஒரு பார்ட் 2-ஆ இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரொஃபஸர் அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, யூஜிசி நெட்க்கும் டிஎன் செட்டுக்கும். ஸோ அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ், ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பரில் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண பிஐக்யூஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நம்ம டெஃபினட்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்துட்டு கான்செப்சுவல் கிளாரிட்டி தேவைப்படுதுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த செஷனில். தேங்க்யூ எவ்ரிவன்.